ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது சேவை தொழில்கள். இந்த ஜாதகம் பார்க்குற அன்பர்கள்ட்ட நிறைய பேருக்கு நான் சேவை தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க உடனே எது சேவை தொழில்கள்னு கேட்பாங்க. இது பற்றி நம்ம எதுவும் காணொளி ரீதியாக சொன்னதில்லைங்கிறதுனால இன்றைக்கு இந்த தலைப்பு. பொதுவாக உபய லக்ன ஜாதகர்களை பூரா சேவை தொழில் பண்ணிவிடுங்க சார், லைஃப்பில் ஒரு மாதிரி செட்டில் ஆவீங்க அப்படின்னு சொல்லுவேன். சொந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க, பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் அது சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். இந்த சேவை தொழிலுக்கும் சொந்த பிஸ்னஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க, உணவுகளை தயார் செய்துவிட்டு வாடிக்கையாளர்கள் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இது பிஸ்னஸ். நீங்கள் ஆல்ரெடி உணவு தயாரிச்சிட்டிங்க, அதை வாடிக்கையாளருக்கு விற்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்க. உங்கள் ஹோட்டலுக்குன்னு ஒரு நேம் இருக்குது, டெய்லி கண்டிப்பாக இவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதுபடி தயாரித்து அதை சேல் பண்ணுறீங்க. இது பிஸ்னஸ். இதே உணவை தயாரிக்கிறதுல கேட்ரிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. இவங்க ஆர்டர் எடுத்தால் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க, முன்னாடி சமைக்க மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கோ காதணி விழாவுக்கோ அல்லது வேறு எந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கோ ஆர்டரை முதல்ல எடுப்பாங்க. இவங்களுக்கு அப்போ 1000 பேருக்கு சமைக்கணும், 2000 பேருக்கு சமைக்கணும், 500 பேருக்கு பிரியாணி பண்ணணும், இன்னென்ன ஸ்வீட்ஸ் இன்னென்ன காரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து அதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போட்டு பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலை அந்த பர்டிகுலர் நாளில் மட்டும் செய்வாங்க. இப்போ ஒரு கல்யாணம்னா முதல் நாள் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு டிஃபன் போடணும், டின்னர் இருக்குப்பா, மறுநாள் காலையில் சாப்பாடு இருக்குது, டிஃபன் இருக்குது, மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் அப்படின்னு 3 விதமான கணக்குகள் கொடுப்பாங்க. இது கேட்ரிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இது சேவை தொழிலில் வரும். இவங்களுக்கு சமையல் தெரியும், சமைக்கிறதுக்கான நபர்கள் இருக்காங்க, ஆனால் இவங்க சமைச்சு வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறது இல்லை. இவங்க முதல்ல போட்டு சமைச்சிட்டாங்கன்னா அது பிஸ்னஸ்ஸு. இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு ஆர்டரை வாங்கிட்டு சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் சேவை. வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ இதுதான் சேவை தொழில்கள். 9 கோள்களுமே சேவை தொழிலுக்கு கட்டுப்பட்டவை தான். ராகு கேதுவுமே சேவை தொழில்களுக்கு சில விஷயங்களை குறிக்கிறவங்க. நாம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யவோ மார்க்கெட்டிங் செய்யவோ விற்பனை செய்யவோ இல்லாமல் ஒருவரின் தேவைக்கான வேலைகளை, ஒருவருக்கு இது இந்த நேரத்தில் தேவை, அதை செய்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குங்கிற அந்த தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பது தான் சேவை தொழில். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு சலூன் கடைக்காரர் இருக்கார், அவருடைய வேலை மக்களுக்கு அழகுபடுத்துவது, முடி வெட்டி விடுறது, சேவ் பண்ணி விடுறது, மசாஜ் பண்ணி விடுறது, டை அடிச்சு விடுறது. இது அதன் தேவை இருப்பவர் அவர் கடையில் உட்காரும்போது அதை இவர் சேவையாக கொடுக்குறாரு. இது சேவை தொழில். ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் டாக்டர் படிச்சிட்டாரு, கிளினிக் வச்சுருக்காரு. இந்த கிளினிக்கு நோயாளிங்கிறவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தன் நோயை தீர்ப்பதற்கு வரும்போது இவர் பண்ணுறார் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சேவை. இது சேவை தொழிலில் வரும். இதே மருத்துவர் ஒரு ஃபார்மசி கம்பெனி நடத்துகிறாரு, மருந்துகளை தயார் பண்ணி அதை விற்கிறாருன்னா அது பிஸ்னஸில் வந்துடும். ஒரு பொருளை தயார் பண்ணி விற்றா அதுக்கு பேர் பிஸ்னஸ். அந்த பொருளின் தேவை ஏற்ப நம்ம சேவை செஞ்சோம்னா அதுக்கு பேர் சேவை. ஒரு ஆடிட்டர் பண்ணுறதுக்கு பேர் சேவை, ஒரு வக்கீல் பண்ணுறதுக்கு பேர் சேவை, ஒரு மருத்துவர் பண்ணுறதுக்கு பேர் சேவை, ஒரு ஜோதிடர் பண்ணுறதுக்கு பேர் சேவை, அரசு வேலையில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுறதுக்கு பேர் சேவை தொழில்கள். அவங்க சேவை பண்ணுறாங்க, கவர்மெண்ட்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கான சேவைகள் பண்ணுறாங்க. ஒரு வாத்தியார் பண்ணுறதுக்கு பேர் சேவை, ஒரு ப்ரொஃபஸர் பண்ணுறதுக்கு பேர் சேவை. புரிஞ்சுதுங்களா? சேவையை தொழிலாய் செய்வது. கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது சேவை தொழில். புரிஞ்சுங்களா? ஒரு ஆடிட்டிங் ஃபைல் பண்ணுறது, ஒரு ஆதார் கார்டு எடுத்து கொடுக்கறது, ரேஷன் கார்டு எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே சேவை. அரசு பணியில் இருக்கிற எல்லாமே சேவை. தனியார் துறையில் பார்க்குற வேலை பூரா சேவை. பணத்துக்காக நாம் செய்கிற சேவைகள் தொழில்கள். இதை நம்ம முதலீடாக போட்டு செஞ்சோம்னா அது தொழில். ஸோ சேவை தொழில்களில் இத்தனை வரும். ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறார், சேவை தொழில். டாக்ஸி ஓட்டுறார், சேவை தொழில். சேவை பண்ணுறாரு. அவர் டாக்ஸியை உற்பத்தி பண்ணுறதும் இல்லை, விற்பனை பண்ணுறதும் இல்லை. ஒன்லி ஒரு டாக்ஸி வாங்கி அவர் ஓடிட்டுருக்கார். இதே 10 டாக்ஸி வச்சு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது பிஸ்னஸ். ட்ராவல்ஸ் நடத்துகிறாரு. வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய உழைப்பை மற்றவர்களுக்கு சேவையாய் செய்யும் வரைக்கும் அது சேவை.
ஒரே ஒரு ஆட்டோ வச்சு ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்டாண்டில் இருக்கார், ஓட்டுறாரு, சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை நடத்துகிறாரு, ஆட்டோவுக்கு டியூ கட்டுறாரு. இந்த வரைக்கும் அது சேவை தொழிலில் இருக்கும். 4 ஆட்டோ வாங்குறாரு, 3 டிரைவருக்கு இவர் சம்பளம் கொடுக்குறாரு, அப்போ ஓட்டுறாரு, அப்போ அது பிஸ்னஸாக மாறும். இந்த மைனூட்டான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொன்னீங்களே, ஹோட்டல் நடத்தினா அது பிஸ்னஸ், கேட்ரிங் நடத்தினா அது சேவை. இப்போ செவ்வாய் தரும் சேவை தொழில்களில் இராணுவம், மிலிட்ரி, காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாமே வரும். சூரியன் தர்ற சேவை தொழில்களில் அரசு, அரசாங்கம், அரசியல், அரசியல்வாதிகள் எல்லாமே வருவாங்க. அதிகாரமிக்க பதவிகளில் இருந்து மக்களுக்கு பண்ணுற சேவை பூரா வரும். சந்திரன் தரக்கூடியதில் விவசாயம் வரும். விவசாயமும் ஒரு சேவை தொழில் தான். விவசாயம் இப்போ உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, அதை வந்து மக்களின் தேவைக்காக செய்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்க இங்கேயும் பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க, ஆனால் இது சேவை தொழிலே வரும். ஒரு பால் கறந்து விற்பனை பண்ணுறது சேவை தொழில். பெரிய அளவில் பால் பண்ணை நடத்துறது பிஸ்னஸாக 1000 பேர்கிட்ட இருந்து பாலை கறந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதை விற்றா அதுக்கு பேர் பிஸ்னஸ். நம்ம ஒரு மாடை வச்சு பாலை கறந்து அதை விற்றுக்கிட்டு இருந்தோம்னா அது சேவை. இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். குரு தரக்கூடிய சேவை தொழில் ஃபைனான்சியல் செக்டர் சம்மந்தப்பட்ட அத்தனை துறைகளும் தான். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அறிவுரைகள், போக்குவரத்து எல்லாம், ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில் எல்லாமே அது ஒரு சேவை தொழில். சனி தர்ற சேவை தொழில் அடிமை ஜீவனம் பூராமே. மெக்கானிக் வேலை பார்க்குறாங்க, 2 வீலர் மெக்கானிக், 4 வீலர் மெக்கானிக்கு சேவை தொழில், ரோடு கூட்டுறவங்க, தூய்மை பணியாளர்கள் எல்லாமே சேவை தொழில்களில் வரக்கூடியது. பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறது, பெட்ரோல் பங்கை நடத்துறது பிஸ்னஸ், பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறது சேவை. ஸோ வேலைன்னு வர்றது எல்லாமே சேவைகளில் வந்துடும். இந்த ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன் ஒர்க்கெலாம் பண்ணுறவங்க சேவை தொழில் பண்ணுறவங்க. அதே ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பெரிய பில்டிங்க்கு இவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க, இவங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறவங்களாம் வரும்போது அது பிஸ்னஸாக வரும். இவங்க மட்டுமே பண்ணுறாங்கங்கிற போது சேவையாக வரும். எந்த ஒரு தொழிலுமே தான் மட்டுமே தன்னுடைய உடல் உழைப்பு அல்லது தனது அறிவு, தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் போது சேவையாக வரும். அதை பிஸ்னஸாக விரிவுபடுத்தும் போது பிஸ்னஸுங்கிற கான்செப்டில் போயிடும். பட் சேவை சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இது வரும். அதனால் உபய லக்ன ஜாதகர்களுக்கு இதை நான் நிறைய சொல்லுவேன். இதுவும் சார்ந்து சேவை தொழில்களில் நாம் செய்யும்போது, இப்போ சனி பகவான் தரக்கூடிய சேவை தொழில்கள்ங்கிறது அடிமை ஜீவனம் எல்லாமே வரும். ராகு சம்மந்தப்பட்ட சேவை தொழில்கள் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மருத்துவ பிரதிநிதியாக வேலை பார்க்குறது, மருந்து பொருட்கள் விற்பனை செய்கிறது, அதை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது, விற்பனை செய்கிறதுங்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு, ஏஜென்சி எடுத்து நடத்துறது இதெல்லாம் வரும். கேது சித்த வைத்தியம், மாற்று மருத்துவம்ங்கிறது மாதிரியானது, புகைப்பட கலைத்துறை கேதுவனுடைய துறைகளில் வரக்கூடியது. சுக்கிரன் தரக்கூடிய தொழில்களில் டைலரிங் வரும், அழகு கலை நிபுணர்களாக இருக்கக்கூடியது வரும். இதெல்லாமும் சேவை தொழில்களில் வரும். ஒருத்தர் தன்னை அழகுபடுத்திக்கணும்னு வராங்கன்னா அவங்கள அழகுபடுத்துறீங்க, அது சேவை. நீங்கள் அழகு சாதன பொருட்களை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறீங்கன்னா அது பிஸ்னஸ். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் நுணுக்கமாக தான் இருக்கும். ஸோ இந்த வகையில் சேவை தொழில்கள் இதெல்லாமே வரும். தனது உழைப்பை, தனது திறமையை, தனது அறிவை, தனது சொல்லாற்றலை, தனது செயல்திறனை மற்றவர்களுக்கு விற்பதன் மூலமாக வருமானம் ஈட்டும் அனைத்து தொழில்களும் சேவை தொழில்கள். புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதை விற்பனை பண்ணுறது, நமக்கு கீழே 10 பேரை உட்காந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நாம் ஒரு முதலாளியாக இருக்கிறது, முதலீடு போட்டு பெருசாக டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்துடும். இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் சேவை தொழில் பண்ணுறாரு, 10 ஆட்டோ வாங்கும்போது அவர் 10 ஆட்டோவுக்கு முதலாளி ஆகிறாரு, அப்புறம் 10 டிரைவரை வச்சு வேலை செய்கிறாரு. இதுவும் சேவை தொழிலில் தானே வரும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த 10 ஆட்டோங்கிற முதலீடு அதை பிஸ்னஸாக மாற்றிடும். இந்த டிஃப்ரென்ஸ் தான். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு வக்கீல் 10 வக்கீலை வச்சுக்கிட்டு வேலை பார்க்கும்போது அது சேவை தொழிலே தான் இருக்கும். ஒரு ஆடிட்டர் 10 ஆடிட்டர் தனக்கு கீழே வச்சுட்டு வேலை பார்க்கும்போது அது ஆடிட்டர் தொழிலாகவே இருக்கும். ஏன்னா அவங்க எந்த பொருளையும் உற்பத்தி பண்ணலை, எந்த பொருளையும் விற்பனை பண்ணலை, ஒன்லி அறிவை மட்டுமே விற்பனை பண்ணுறாங்க. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிந்ததென்றால் இவைகள் அனைத்தும் சேவை தொழில்களில் வரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.